வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். நம்ம எல்லாரோட லைஃப்லையும் ஏதாவது ஒரு டைம்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற, எல்லா விஷயத்துக்குள்ளேயும் மூக்க நுழைக்கிற, தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ற ஒரு அனாயிங் நெய்பரை கடந்து வந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அனாயிங் நெய்பரை பத்தின ஒரு creepy pasta ஸ்டோரி தான் இது. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கடற்கரை ஓரத்துல இருக்க ஒரு சின்ன டவுன் அது. அங்க இருந்த மக்களுக்கு மீன் பிடிப்பது மாதிரியான தொழில்கள் இருந்தாலும் அந்த டவுனோட முக்கியமான இன்கம் சோர்ஸ்னா அங்க இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருந்த ஒரு ஃபேக்டரி தான். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக ஹார்பரை ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காகவே அந்த ஒரு இடத்துல ஃபேக்டரியை உருவாக்கி இருந்தாங்க. அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்காக அந்த டவுன்ல இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. அண்ட் பல பேர் வெளியூர்கள்ல இருந்தோ அவங்களோட குடும்பங்களோட அங்க வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வர்றவங்களுக்காகவே அந்த டவுனோட ஒரு பகுதியில ஒரு காலனியவும் கட்டி அவங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அங்க மேக்சிமம் அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களோட ஃபேமிலி தான் தங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேக்டரியில புதுசா ஒரு வேலை கிடைக்கவும் தன்னோட ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆனாரு சாம். அவங்க காலனிக்கு ஒரு புது நபர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்த மற்ற ஃபேமிலிஸும் வந்து ஹாய் சொல்லிட்டு அவங்க அங்க செட்டில் ஆக ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா அவங்களோட நெக்ஸ்ட் டோர் நெய்பரா இருந்த டேனியலும் அவரோட குடும்பமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா கொஞ்சம் பழகிற வரைக்கும் அவரே சாமுக்கு பல விதங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நாள் சாமும் டேனியலும் ஃபேக்டரியில ஷிஃப்ட் முடிஞ்சு திரும்பி வரும்போது சாமோட வைஃப் ஒரு புது லேடி கிட்ட பேசிட்டு இருப்பத சாம் கவனிச்சிருக்காரு. இத கூட வந்த டேனியலும் கவனிச்சிருக்காரு. ஆனா இத பார்த்ததும் டேனியலோட முகம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இத கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாம் கவனிச்சிருக்காரு. இருந்தாலும் டேனியல் எதுவும் பேசாம அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த லேடியும் எதிரில இருந்த அவங்களோட வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாம் யார் அந்த லேடின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க பேரு பெக்கின்னு, அவங்க நம்ம வீட்டுக்கு எதிரில தான் குடியிருக்காங்கன்னு சும்மா விசாரிக்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவரோட மனைவி ஏஞ்சலினா. அப்படியான்னு சொல்லிட்டு அதை பத்தி எதுவும் பெருசா யோசிக்காம வைஃப் பசங்கன்னு எல்லாரோட டின்னரை முடிச்சிட்டு தூங்கியும் இருக்காங்க. அடுத்த சில நாட்கள் நார்மலா தான் போயிருக்கு. பட் மறுபடியும் ஒரு நாள் ஈவினிங் டேனியலும் சாமும் ஃபேக்டரியில இருந்து திரும்பி வரும்போது சாமோட வைஃப் அந்த ஓல்ட் லேடி கிட்ட மறுபடியும் ஏதோ பேசிட்டு இருந்ததை கவனிச்சிருக்காரு சாம். இதை பார்த்ததும் டேனியலோட முகம் மறுபடியும் மாற ஆரம்பிச்சிருக்கு. இதை கவனிச்சதும் சாம் என்ன பிரச்சனை, ஏன் அந்த லேடியை பார்த்தா அப்செட் ஆகுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த லேடி கிட்ட பார்த்து லிமிட்டா இருந்துக்கங்கன்னு மட்டும் சொல்லிட்டு டேனியல் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. சாமும் ஒன்னும் புரியாமையே வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க சாமோட வைஃபுமே ஒருவித குழப்பத்தோடு தான் இருந்திருக்காங்க. என்னன்னு சாம் கேட்கவும் பெக்கி கேட்ட சில வினோதமான கேள்விகளை பத்தி அவங்க சொல்லி இருக்காங்க. அந்த கேள்விகள் எப்படி இருந்ததுன்னா, முதல்ல அவங்களோட ஃபேமிலியை பத்தி கேட்டிருந்தவங்க போக போக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மட்டுமே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தியும் கேட்க ஆரம்பிக்கவும் சாமோட ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்திருக்கு. சரியா அந்த நேரம்னு பார்த்து சாம் வந்ததால அவரோட ஒய்ஃப் தப்பிச்சும் இருக்காங்க. இதை கேட்டதும் சாமுக்கு கோபம் வந்திருக்குதான். பட் புது இடத்துக்கு இப்போதான் வந்திருக்கும், எதுக்கு பிரச்சனைன்னு அவரோட ஒய்ஃப் சொல்லி சாம அமைதிப்படுத்தி இருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக பெக்கியோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமா அக்ரெசிவா மாற ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல வெளியே நின்று பேசிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாலண்டியரா அவங்க கூப்பிடலனாலும் வீட்டுக்குள்ள வந்து அது என்ன அப்படி இருக்கு, பொறுப்பா இருக்க மாட்டியான்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாமோட பசங்களையும் தேவையில்லாம திட்டுறதுன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெக்கி. ஆனா இத பத்தி எல்லாம் சாமோட வைஃப் சாம் கிட்ட சொல்லாமலேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா போகவும் இனி எங்க வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காங்க ஏஞ்சலினா. இது பெக்கியை இன்னுமே ட்ரிகர் ஆக்கி இருக்கு போல. ஏஞ்சலினாவை கண்டபடி திட்டிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா இது எதுவுமே சாமுக்கு தெரியாது. ஏஞ்சலினா இத பத்தி அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. ஒரு நாள் ஈவினிங் வழக்கம் போல சாம் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க வீட்டு முன்னாடி ஒரு போலீஸ் கார் நின்னுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் பதட்டமாகி உள்ள போய் என்ன நடந்ததுன்னு பார்த்திருக்காரு. அங்க லேடி ஆபீசர் ஒருத்தங்க ஏஞ்சலினா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த இன்னொரு போலீஸ் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கவும், பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க மனைவி சொல்லுவாங்கன்னு வெளியே போயிருக்காரு. அவர் போனதுமே அந்த லேடி ஆபீசரும் வெளியே கிளம்பிடுறாங்க. அப்ப வரைக்கும் ஒரு ஷாக்லேயே இருந்த சாம் ஏஞ்சலினா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கவும் அதுவரை சாம் கிட்ட சொல்லாத எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஏஞ்சலினா. அண்ட் கடைசியா என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு மதியம் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அண்ட் ஒரு கட்டத்துல அந்த சண்டை ரொம்ப பெருசாவும் மாறி இருக்கு. இதனால பெக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஞ்சலினா தன்னை கொன்னுடுவேன்னு கத்தியை வச்சு மிரட்டுனதா போலீஸ்ல பெக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
ஆனா போலீஸ் பெக்கி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அது ஃபேக்கா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏஞ்சலினா கிட்ட விசாரிக்கிற மாதிரி வந்து பெக்கி கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போதான் பெக்கிய பார்க்கும்போதெல்லாம் டேனியலோட முகம் ஏன் அந்த மாதிரி மாறுச்சுன்ற காரணமும் சாமுக்கு புரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெக்கிய பத்தி தெரிஞ்சுக்க நினைச்ச சாம் மறுநாள் டேனியல் கிட்டயே இத பத்தி கேட்டா என்னன்னு தோணி இருக்கு. மறுநாள் வேலை முடிஞ்சு வரும்போது டேனியல் கிட்ட பெக்கிய பத்தி கேட்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு டேனியல் அவரு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவருமே அங்க வந்து சில வருடங்கள் தான் ஆகி இருந்தது. என்ன நடந்திருக்குன்னா பெக்கியோட ஹஸ்பண்ட் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அதே ஃபேக்டரியில ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்பதான் பெக்கி தங்கி இருந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க பெக்கியும் அவரோட ஹஸ்பண்டும். அவங்களுக்கு குழந்தைகள் யாரும் கிடையாது, அவங்க 2 பேர் மட்டும்தான். ரொம்ப வருஷம் அவங்க ஒரு ஹாப்பி கப்புலா தான் இருந்திருக்காங்க. அண்ட் அப்போ பெக்கி இது மாதிரி நடந்துகிட்டது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் பெக்கியோட கணவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காப்பாத்தி இருக்காங்க போல. ஆனா அதுக்கப்புறம் அவரால் பழைய மாதிரி ஒர்க் பண்ண முடியாம போயிருக்கு. ரொம்ப வருஷம் ஃபேக்டரியில இருந்ததால கம்பெனியும் அந்த வீட்லயே தொடர்ந்து ஸ்டே பண்ணவும் அனுமதிச்சிருக்காங்க. பட் கொஞ்ச நாள்லயே அவரு உடல் நிலம் இல்லாம இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெக்கி தனியா அந்த வீட்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. இது நடந்த சில மாதங்கள்லயே பெக்கியோட நடவடிக்கைகள் டோட்டலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தனியா இருந்ததாலேயே டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் அந்த காலனில இருந்த பலரோட பெக்கி தேவையில்லாம சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க இருந்த எல்லாருக்குமே அவங்களோட நிலை புரிஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓவரா போகவும் பலரும் திருப்பி சண்டை போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பெக்கி பலர் மேலையும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல போலீஸ் இத சீரியஸா விசாரிக்க ஆரம்பிச்சாலும் போக போக பெக்கி இதெல்லாம் மேக்கப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு புரியும் போது அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க பெருசா கண்டுக்காம விட ஆரம்பிச்சாங்க. இப்படியே போகவும் ஒரு டைமுக்கு மேல பெக்கி கூட பேசுவதையே அந்த காலனில இருந்த எல்லாரும் தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாம்க்கு என்ன நடந்ததோ அதேதான் டேனியலோட ஃபேமிலிக்கும் அவங்க புதுசா அங்க குடி வந்த போது நடந்திருக்கு. அதனாலதான் பெக்கி கிட்ட கவனமா இருக்க சொன்னேன்னு சொல்லியிருக்காரு டேனியல். பெக்கியோட ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறமா பெக்கிய பார்க்கும்போது ஒரு சைட் பாவமா தான் இருந்திருக்கு சாமுக்கு. பட் அதுக்கப்புறம் சாம் அண்ட் ஃபேமிலி பெக்கிய கண்டுக்கிறதையே குறைக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமும் பெக்கி காலனி முழுக்க பலரோட அடிக்கடி சண்டை போட்டுட்டே தான் வந்திருக்காங்க. ஆனா யாருமே பெக்கி கிட்ட பெருசா பிரச்சனை வச்சுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் கிட்ட அந்த காலனில இருந்த யாருமே பெக்கிய பார்க்கவே இல்லை. முதல்ல சில நாட்கள் யாருக்கும் பெருசா எதுவும் தெரியல. சில பேர் நிம்மதியாவும் இருந்தாங்க. பட் நாட்கள் ஆக ஆக பெக்கிய எங்கேயுமே பார்க்க முடியாததால நிறைய பேர் அவங்களோட கன்சர்னை தெரிவிச்சு அவங்க வீட்டுக்கிட்ட கூட வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. பெக்கியோட வீட்லயும் அவங்க இருக்க மாதிரியே தெரியல. சோ அந்த காலனில இருந்த யாரோ ஒருத்தர் போலீஸ் கிட்ட இத பத்தி கம்ப்ளைண்டாவும் கொடுத்திருக்காங்க. போலீஸும் வந்து வீட்டை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் எவ்ரிதிங் வாஸ் நீட் அண்ட் கிளீன். இத யாருமே எதிர்பார்க்கல. ஆனா அந்த வீட்ல பெக்கிய மட்டும் காணோம். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் பர்சன் கேஸை ஃபைல் பண்ணி தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் பெக்கிய கண்டுபிடிக்கவே முடியல. பக்கத்து டவுன்கள்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இது சார்ந்த தகவல் கொடுக்கப்படுது. பட் நோ யூஸ். இப்படியே வாரங்கள் மாதங்கள்னு கடந்து போச்சே தவிர யாருக்கும் பெக்கிய பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. They all thought she is gone forever. அதுக்கப்புறம் பெக்கி இருந்த வீடும் யாருக்கும் கொடுக்கப்படாம நிரந்தரமா பூட்டப்பட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.